டேட்டிங் ஆப் மூலம் வந்த ஆப்பு. உயிர் பிழைத்து வந்த இளைஞர். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் இளைஞரை ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்து அவரை தாக்கி காவலர் ஒருவர் பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பரபரப்பான உலகில் ஆன்லைன் மூலம் பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதனை தடுக்க சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் காவலரே இந்த குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறார். திருமுல்லைவாயில் 5வது பெட்டாலியன் காவல் படையில் பணிபுரிந்து வரும் அப்துல் ரஹ்மான் டேட்டிங் ஆப் மூலம் இளைஞர் ஒருவரிடம் பழகி ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்திருக்கிறார். இந்த நிலையில் தாம் கூறும் இடத்திற்கு வா, உல்லாசமாக இருக்கலாம் என காவலர் அப்துல் ரஹ்மான் அந்த இளைஞரிடம் கூறியிருக்கிறார். அதன்படி திருமுல்லைவாயிலில் உள்ள காவலர் குடியிருப்புக்கு வந்த அந்த இளைஞருடன் அப்துல் ரஹ்மான், அவரது தம்பி மற்றும் 3 நண்பர்கள் சேர்ந்து உல்லாசமாக இருந்துள்ளனர். கஞ்சா போதையில் இருந்த அவர்கள் அந்த இளைஞரை சித்திரவதை செய்ததோடு அவர் அணிந்திருந்த 3 சவரன் நகையையும் பறித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அந்த இளைஞரை மிரட்டி போன்பே மூலம் 25,000 ரூபாய் பரிமாற்றம் செய்து கொண்டு அடித்து விரட்டி இருக்கின்றனர். உயிர் பிழைத்தால் போதுமென அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்த அந்த இளைஞர் உடனடியாக திருமுல்லைவாயில் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்தவற்றை கூறி கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். இதையடுத்து காவலர் அப்துல் ரஹ்மான் அவரது நண்பரை பிடித்து விசாரித்து வரும் நிலையில் காவலரின் தம்பி உட்பட 3 பேர் தலைமறைவாகிவிட்டனர். வேலியே பயிரை மேய்ந்தார் போல இளைஞருடன் காவலரே உல்லாசம் அனுபவித்துவிட்டு அவரை தாக்கி பணம் நகை பறித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.